பிறந்தா அந்த 2 சதையும் வலிக்குது. வலிக்குது, சாப்பிட முடியல. வரப்போ ஃபுல்லாக வலிக்குது மண்டையில். தலை ஃபுல்லாக வலி. எவ்வளோ நாளாக இந்த கஷ்டம் இருக்குது? 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் வந்து 5-6 டாக்டர் போயிருக்கோம். கோரிமேடு, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், திருச்சி எல்லா டாக்டரும் காட்டியிருக்கோம். ஆனால் உங்கள் யூடியூப்பை பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? வெளியே ஊசி போட்டிருக்காங்க, ஒன்றரை கீறி விட்டுருக்காங்க, 2 சைடும் கீறி விட்டுருக்காங்க. கீறி விட்டு எனக்கு சரியாகல. விசையதெரப்பிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்படியே என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு இருக்கிறது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லவே இல்லை. எந்த பிரச்சனைனே சொல்லல. ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து போக சொன்னாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் பிரச்சனை எதுவுமே சொல்லவே சொல்லல. நீங்க அந்த தாடை முட்டு பிரச்சனை தான் நினைச்சிட்டீங்களா? முட்டு பிரச்சனை தான் இருந்துட்டு இருந்தோம். நாங்க அதான் திறக்க முடியல, லாக் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்பதான் இந்த சதை இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது இந்த சதையில உள்ள இதனால தான் இருக்கு அப்படின்னு. சரி, நம்ம அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு எப்படின்னு பார்த்துட்டு சரி பண்ணலாம். சரிங்களா? சரி. இந்த பேஷண்ட் சொன்னதை கேட்டிங்கல்ல, இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 15-20 வருஷமாகவே தலை ஃபுல்லாக வலி இருக்குது, இந்த 2 சைட்லேயுமே வலி இருக்குது, வாய் திறக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பேஷண்ட்ஸுக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நிறைய இடத்துல எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் இந்த பேஷண்ட் வந்து என்னை கால் பண்ணி இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு டிஎம்ஜே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து பார்த்தாங்க. ஸோ பேஷண்ட் கிட்ட அப்போ தெளிவாக கேட்கும்போது அவங்களோட கஷ்டங்களெல்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்களும் கேட்டிங்க இல்லையா அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கள் கேட்கும்போது இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நமக்கு தோணுது? இந்த பேஷண்ட்டுக்கு டிஎம்ஜே பிரச்சனை இருக்குது, அதனால உங்களுக்கு தாடை திறக்க முடியலை, அதனால தலைவலி இருக்குது, மற்ற வலிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் கேட்கும்போது நம்மளுக்கு தோணும். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிறது டிஎம்ஜே பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறது வேற ஒரு வாயில் ஒரு புண்ணு மாதிரி வரக்கூடிய ஒரு வியாதி தான். ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி வந்து இந்த 2 கன்னங்கள்லையும் இறுக்கமாக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு 25 வருஷமாக இருக்குது. ஆனால் அவங்க நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்காங்க, நிறைய ஊர்களுக்கு போயிருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெளிவுபடுத்தலை. பேஷண்ட்ஸும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது டாக்டர் பிஸியாக இருக்காங்க, டாக்டர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, மருந்து மட்டும் எடுக்க சொன்னாங்க, இந்த ஊசியை போட சொன்னாங்க, இல்லை இந்த டேப்லெட் எடுக்க சொன்னாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெகுலராக டாக்டர் போய் பார்ப்பாங்க, டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாங்க, இவங்களும் எடுப்பாங்க, சரியாகும் சரியாகாது, சில வித்தியாசங்கள் இருக்கும். திரும்பவும் டாக்டர் போய் பார்ப்பாங்க, இல்லை வேறு டாக்டரை பார்ப்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. பட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இதனால் இருக்குது, ஏன் என்னால் வாய் திறக்க முடியல அப்படின்றத வெளிப்படையாக கேட்க மாட்டாங்க. டாக்டர் பிஸியாக இருக்காங்கன்னு இவங்க நினைப்பாங்க, இல்லை டாக்டர்கிட்ட கேட்டால் டாக்டர் தான் நினைப்பாங்களோ, கோவப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதே தெரியாமல் ஆனால் டாக்டர்கிட்ட ரெகுலராக போயிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற வியாதி, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிடும். டிஎம்ஜேவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இப்போ டிஎம்ஜே பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா அது தெளிவாக தெரியணும். எதனால் எனக்கு கழுத்து வலி வருது, எதனால் எனக்கு தலைவலி வருது, எனக்கு ஏன் காது திடீர்னு அடைச்சிருது, இதெல்லாமே வேறு பிரச்சனையாக, எனக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு நிறைய பயம் பேஷண்ட்ஸ்க்கு வரும். அது டிஎம்ஜே பிரச்சனையில் மட்டும் கிடையாது, எல்லா வியாதிக்குமே அது பொருந்தும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்குமே என்ன ஆயிருக்குன்னா 25 வருஷமாக இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அதுக்காக கஷ்டப்படும் போது ஒருத்தங்களையே வெளியே டாக்டர் இல்லாமல் வேற ஒரு ஆளுங்களை கேட்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது சில பேர் டிஎம்ஜே பிரச்சனைன்னு சொல்லி கொடுப்பாங்க, சில பேர் இல்லை பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கேன்சர்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விதமான விஷயங்களை வெளியே இவங்க டிஸ்கஸ் பண்ணி அதனால இவங்களால மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாவாங்க. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளாவே அதை அனலைஸ் பண்ணி இது இந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்வுக்கு வராமல் அதை கரெக்டான ஒரு பர்சன்கிட்ட, ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதை தெளிவுபடுத்தி என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கேட்டு கிளாரிஃபை பண்ணி இதுதான் பிரச்சனை, இதுதான் நம்மளுக்கு கன்ஃபார்மாகவே ப்ராப்ளம் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகும் அப்படின்றத தெளிவுபடுத்தி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஒரு கிளியரான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ் 25 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்காங்க, வேறு ஊருக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த பேஷண்ட் என்ன வந்து பார்த்ததும் வெளியூர்லேருந்து தான் வந்து பார்த்துருக்காங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரு டிஎம்ஜே பிரச்சனை தான் அப்படின்றத தான் நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக
ஸோ அப்போ முதல்ல நம்ம செஞ்ச விஷயமே என்னென்னா அந்த பேஷண்ட்டை பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு டிஎம்ஜே எக்ஸாமினேஷனும் பண்ணி மற்றபடி ஓரல் எக்ஸாமினேஷனும் பண்ணி உங்களுக்கு இருக்கிறது டிஎம்ஜே பிரச்சனை கிடையாதுமா, உங்களுக்கு இருக்கிறது வாயில் அந்த சதைகள் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான், அதனால தான் உங்களால் வாய் திறக்க முடியலை, இது இந்தந்த காரணங்கள்னால தான் வரும், அதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. டிஎம்ஜேயில் இருக்கிற சில அறிகுறி இதுலேயும் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வாய் திறக்க முடியலை, வாய் திறக்கும்போது ரொம்ப டைட் ஆகுது, ரொம்ப திறக்க ட்ரை பண்ணிங்கன்னா தலைவலியெல்லாம் வருது. ஸோ சில வியாதிகளுக்கு வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போ டிஎம்ஜே பிரச்சனையில் இருக்கிற சில அறிகுறிகளும் இந்த பிரச்சனையிலையும் இருக்குது. அதனால் இது டிஎம்ஜே பிரச்சனை தான், வாய் திறக்க முடியாட்டாலுமே அது டிஎம்ஜே பிரச்சனை தான், வாய் திறக்கிறதுல கஷ்டம் இருக்கா அது டிஎம்ஜே பிரச்சனை, அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அதனால தான் எல்லா பேஷண்ட்டையும் நான் சொல்கிறது, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் தயங்காமல் நேரில் வாங்க, வந்து அதை பரிசோதனை பண்ணி அது என்ன பிரச்சனைன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் அந்த ரிசல்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கா அப்படின்றது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்மளாவே அந்த டயக்னோசிஸை நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலும் எதனால் என்னால் வாய் திறக்க முடியலை, வாய் திறக்க முடியலைன்னா என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட சர்ச் படி யூஸ்வலாக உங்களோட காமனான விஷயங்களை தான் அதை லிஸ்ட் அவுட் பண்ணும். அதாவது உங்களுக்கு டிஎம்ஜி ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால தான் உங்களுக்கு வாய் திறக்க முடியலன்றது தான் ஃபஸ்ட்டு ரீசனாக வரலாம். ஏன்னா அதுதான் காமன், டிஎம்ஜி ப்ராப்ளம்னால வாய் திறக்க முடியாதது தான் காமன். பட் அது மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. வேறு சில வியாதிகள் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி வேறு சில பிரச்சனைகள்னாலையும் நம்மளுக்கு வாய் திறக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ இப்படி எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறனால நம்ம ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறதோ இல்லை நெட்டில் பார்க்குறனாலேயோ இல்லை பக்கத்தில் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்காம கரெக்டாக நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை அதுக்கேற்ற ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கும் போது தான் நம்மளுக்கு கிளியராக கிளாரிஃபை ஆகும். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு. ஸோ இவங்களும் இப்போ என்கிட்ட வந்தது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. ஏன்னா என்னோட ஸ்பெஷாலிட்டி நான் சொன்னேன் இல்லையா, ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி, டிஎம்ஜே ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு டிஎம்ஜே பிரச்சனையும் என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இதை மாதிரி வாய்க்குள்ளே வர வியாதிகளையும் எங்களோட சென்டரில் நாங்கள் நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, வாயில் புண்ணு இருக்குது, அந்த புண்ணு ரொம்ப நாளாக ஆறலை, அது கேன்சராக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது புண்ணாக இருக்குமா, கேன்சர் இல்லாத சில புண்களும் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும், சில அல்சரும் வருஷக்கணக்காக இருக்கும், அடிக்கடி வரும், நம்மளை தொந்தரவு பண்ணும், வாய் எரிச்சல் இருக்கும், இப்படி வாய் சம்பந்தப்பட்ட வியாதிகளையுமே பார்க்கக்கூடிய அதை கண்டுபிடிச்சி அதுக்கு சர்ஜரி இல்லாமல் மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் என்னோடது. ஸோ அதனால் என்னால் இந்த பேஷண்ட்டுக்கு ஈஸியான முறையில் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் பண்ணணும், இவங்களுக்கும் ரத்த சோர்வு இருந்தது, ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ ரத்த சோர்வு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு தெளிவுபடுத்தி ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது வாய் சம்மந்தப்பட்டது இல்லை டிஎம்ஜே சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பட் என்னென்னு உங்களுக்கு தெளிவில்லை, இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது சரியாகலை, இப்படி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே தயங்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு எங்களை வந்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை எடுத்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்திலேருந்து விடுதலை வாங்கி தர முடியும். மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களை வந்து பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது இருக்குது, பிரச்சனை இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஎம்ஜே பிரச்சனை இல்லாமல் பட் வாய் சம்மந்தப்பட்ட வேறு நிறைய வியாதிகளை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், எப்படி குணப்படுத்துகிறோம், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத இன்னொரு சேனலில் நாங்கள் தெளிவுபடுத்திகிட்டு இருக்கோம். அது என்னோடய ஃப்ரெண்ட் இந்த கிளினிக்கில் டயக்னாக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு சென்டரில் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட் டாக்டர் ஃபராகத் கான்னு சொல்கிற டாக்டர். ஸோ அந்த டாக்டர் வந்து தெளிவான முறையில் இது என்ன வியாதி, இதுக்கு எப்படி மருந்து நம்ம கொடுக்குறோம், இது எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான சிறந்த ட்ரீட்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியுன்றதை கிளியராக அந்த சேனலில் அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தகவல் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக போய் பார்த்து உங்களுக்கு தெளிவடைஞ்சிக்கோங்க. நன்றி.